ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தின் விளக்கங்களுக்குள் நுழைய இருக்கின்றோம். கடந்த பகுதியில் வரை சாலமோன் ஞானத்தால் இது வேண்டும், இது வேண்டும், இவ்வாறு வேண்டும் என்று கேட்க தெரிந்திருந்தது. அதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஆற்றலை ஊராம் அபிக்கு கடவுள் வழங்கி இருந்தார். எனவே ஊராம் அபி தலைமையேற்று ஒவ்வொருவரையும் இதை எவ்வாறு செய்யுங்கள், எவ்வாறு செய்யுங்கள் என்று செய்து முடிக்க வைக்கின்ற ஆற்றலையும் வழங்கியிருந்தார். இப்பொழுது அதன் அடுத்த கட்டமாக ஆலயத்திற்குள் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அறிந்து கொள்வோம். ஆலயமா, வேறு பகுதியா, எங்கே, என்ன, எவ்வாறாக இந்த ஞானம் இன்னும் விளங்கப் போகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த பகுதி தருகின்ற விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுப்போம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த பகுதியில அந்த ஞானத்தின் தொடர்ச்சியாக சாலமோன் இது வேண்டும், இப்படி வேண்டும், இவ்வாறாக வேண்டும் சொல்லி கேட்கின்ற பொழுது அதை இவ்வாறாக, இப்படியாக, இதுவாக செய்கின்ற ஆற்றலை ஊரமைப்பு பெற்றிருந்தார் என்று வாசிக்கிற தந்தை அவர்களே. இப்பொழுது ஆலயம் இன்னும் எவ்வளவு அழகாகிறது, இன்னும் ஆலயத்துக்கு வேண்டியவை என்ன செய்யப்பட்டன என்பதை அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறோம் தந்தை அவர்களே. இந்த 5ஆம் அதிகாரத்திலே தாவீது ஏற்படுத்திய ஒபேத் ஏதோம் என்ற இடத்திற்கு கொண்டு வந்த உடன்படிக்கையின் பிழையை சியோன் நகருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுதான் பின்னாளில் தாவீது நகர் அழைக்கப்பட்டது. அங்கே வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கையின் பிழையை சாலமோன் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார். நான் ஒரு இல்லத்திலே இருக்க, மாடியிலே குடியிருக்க, ஆண்டவர் ஒரு எளிய இல்லத்திலே குடியிருக்கிறாரே என்று அங்கலாய்த்த தாவீதுனுடைய மனக்குறையை தீர்க்கும்படியாக கடவுள் அவர் வழியாக கொடுக்கப்பட்ட சாலமோன் வழியாக ஒரு ஆலயத்தை எழுப்பி அந்த ஆலயத்தில் வந்து குடியிருக்கிற ஒரு காட்சியை தான் இந்த பகுதி அழகாய் விளக்கி சொல்கிறது. மிக அழகான ஒரு அதிகாரம், சிறிய அதிகாரம். ஆனால் நான் நிறைய செய்திகளை கொண்டிருக்கிறது. நாம் வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலமோன் செய்து வந்த ஆண்டவரின் இல்லப்பணி யாவும் முடிவுற்ற போது அவர் தம் தந்தையாம் தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்த பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கொண்டு வந்து கடவுளது இல்லத்தின் கருவூலங்களில் வைத்தார். இப்ப 4:1 5:1 வரை ஒரு உட்பிரிவு என்று நான் சொன்னேன். இந்த 5:1 ஒரு உட்பிரிவு நிறைவு பெறுகிறது. அதற்காக ஒரு 3 சின்ன செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். தாவீது தன் மகன் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கின்றார். தேவையான வெண்கலம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட எல்லாவற்றையும் தயார் செய்கின்றார். இந்த இடத்திலே இல்லப்பணி முடிவுற்ற போது தன் தந்தையாம் தாவீதுக்கு கடவுள் கொடுத்த எல்லா கடன்களையும், தங்கம் உள்ளிட்ட எல்லா விலையுயர்ந்த கடன்களை கொண்டு வந்து ஆலயத்தின் கருவூலத்தில் வைக்கின்றார். எவ்வளவு அழகான ஒரு பண்பு பாருங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம எல்லாம் செலவெல்லாம் முடிச்சிட்டோம், மீதியை நம்ம எடுத்துக்குவோம் என்று இல்லாமல் கடவுளுக்கென்று அப்பா என்னவெல்லாம் சேர்த்து வைத்தாரோ அதை கருவூலத்தில் சேர்த்து வைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பாருங்கள், காப்பர் ஸ்க்ரோல் என்று வெண்கல பட்டயம் என்று சொல்லி ஒரு கும்ரான் என்கின்ற துறவியர்கள் மத்தியிலே ஒரு சுருள் இருக்கிறது. அதிலே தொலைந்து போன பொக்கிஷங்களை பற்றிய செய்தி அதில் அடங்கி இருக்கிறதாக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு பலர் பல இடங்களிலே தேடி பார்த்தார்கள். யூதேய பாலைநிலங்களிலே மலை குகைகளில் எல்லாம் தேடினார்கள், கிடைக்கவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இஸ்ராயல் நாடு மிகப்பெரிய வல்லமையுள்ள நாடாக இருந்த போதும் பொக்கிஷங்களோ அல்லது பொற்காசுகளோ வெள்ளி நாணயங்களோ அதிகமாக தென்படாமல் புதைபொருள் ஆராய்ச்சியிலோ அகழ்வாராய்ச்சியிலோ அதிகமாக தென்படவில்லை. ஆனால் இந்த பகுதி ஒன்று சொல்கிறது, மிகப்பெரிய சொத்தை அங்கே வைத்திருக்கிறார், கருவூலத்திலே வைக்கிறார். ட்ரெஷரி என்று சொல்வார்கள். ட்ரெஷரியில் தாவீதுனுடைய எல்லா தங்க மற்ற விலையுயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம், அங்கு கருவிகள் எல்லாம், கலன்களை எல்லாம் அங்கே வைக்கிறார். 3வதாக பார்த்தோம் என்று சொன்னால், தானியேல் ஆகமத்திலே நேபுகத்நேசர் மன்னன் என்ன சொல்வான்,
எருசலேமிலிருந்து எடுத்து வந்த ஆலயத்தினுடைய கலன்களிலே ரசத்தை ஊற்றுங்கள், நாம் அனைவரும் குடிப்போம் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் தான் கடவுளின் கரமானது கோபமாய் வந்து செபுட்டிலே மானே மானே பர்சின் தெக்கில் என்று சொல்லி எழுதும். அது கடவுளுடைய கோபத்தை பற்றிய ஒரு செய்தியாக வந்திருக்கிறது சொல்வார்கள். அந்த கலன்களை எல்லாம் நெபுகத்நேசர் கொள்ளையடித்து விட்டு சென்றார் 587 என்று ஒரு குறிப்பேடும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எருசலேம் தேவாலயம் தங்கத்திலோ வைரத்திலோ வெள்ளியிலோ மரகத கற்களிலோ இன்னும் பெரும் செல்வத்திலோ ஒன்றிலும் குறைபடாத ஒன்றாயிருக்கிறது. அதுல மிகச்சிறப்பான கருத்து என்னவென்றால், ஆலயம் கட்டி முடித்த பின்பு எதையெல்லாம் மீதியாக இருக்கிறதோ அதையெல்லாம் கருவூலத்திலே கொண்டு வந்து அரசர் வைக்கின்றார். முதல் செய்தியாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்ப்போம். பின்பு சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீயோன் என்ற தாவீதின் நகரிலிருந்து கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் பெரியோர், எல்லா குலத்தலைவர்கள், இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள் ஆகியோரை எருசலேமில் ஒன்று கூட்டினார். அவ்வாறே இஸ்ரேலர் எல்லாரும் 7ஆம் மாதம் திருவிழாவின் போது அரசர் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்த பின் லேவிய குருக்கள் பேழையை எடுத்து அதையும் சந்திப்பு கூடாரத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தார்கள். சாலமோன் அரசரும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் பலியிட்டனர். அவ்வாறே குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறை ஆகிய திருத்துயகத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபுகளின் இறக்கைகளின் கீழே வைத்தார்கள். பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து பேழையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. ஓகே, இப்போ 4 விதமான செயல்பாடுகளை இங்கே பார்க்கிறோம். ஒன்று, ஊர் முழுக்க செய்தி அறிவிக்கப்படுகிறது. எல்லாரையும் ஒன்று திரட்டுகிறார்கள். இஸ்ராயலின் பெரியோர், எல்லா குல தலைவர்கள், இஸ்ராயல் மக்களின் குடும்பங்களின் தலைவர்கள் ஆகியோரை எருசலேமில் ஒன்று கூட்டினார். கேதரிங். இப்போ ஒரு மாபெரும் விழாவாக, மாபெரும் செயல்பாடாக இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படுகிறது. எல்லா தலைவர்கள் என்றால் மாவுடைய மக்கள், இனங்கள், குலங்கள், கோத்திரங்கள் எல்லாருமே சேர்கிறார்கள். இரண்டாவதாக பெரும் பவனியாய் புறப்பட்டு போகிறார்கள். பவனி என்பதே வெற்றி, ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் இவர்களுடைய வெளிப்பாடுதான். அப்ப மாபெரும் பவனியாய் போகிறார்கள். மூன்றாவதாக எண்ணற்ற காளைகளை பலியிடுகிறார்கள். என்ன அர்த்தம்? கடவுளுக்கு மரியாதை செலுத்துவோம், கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவோம். ஒவ்வொரு ஆடுகளையும் அவர்கள் பலியிடும் போதும் அது ஒரு வீட்டுக்கான உணவு, ஒரு வீட்டுக்கான விருந்து. ஆக எண்ணற்ற பலிகளையும் காளைகளையும் அவர்கள் பலியிடுகிறார்கள். நான்காவதாக பிளேஸ்மெண்ட். உடன்படிக்கையின் பேழை எங்கே வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே வைக்கிறார்கள். இப்படி 5 நிகழ்வுகளை அவர்கள் தொடர்ச்சியாக மிக அழகாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறார்கள். இப்ப வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் பள்ளி வைக்கப்பட்ட இடத்திலே என்ன நடந்தது, எப்படி அவர்கள் அந்த செயல்பாட்டை பார்த்தார்கள் என்பதை பற்றிய செய்தியை தான் இப்ப பார்க்க போறோம். பேழையின் தண்டுகள் நீளமாய் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையில் பேழைக்கு முன் தெரிந்தன, ஆனால் வெளியிருந்து காண இயலாது. பேழை இன்று வரை அவ்விடத்திலேயே இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே அவர்களுக்கு கொடுத்திருந்த 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை. இணைச்சட்ட நூல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. இணைச்சட்ட நூல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் செய்திருந்த பேழையில் பலகைகளை வைத்தேன். ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி அவை அங்கே உள்ளன. ஓகே, அப்ப இணைச்சட்ட நூலில் சொல்லப்பட்ட வாக்குறுதி இங்கே ஈடேறுகிறது. இணைச்சட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையின் பேழையின் கட்டளைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன, வேற ஒன்றும் இருக்கவில்லை. இன்னும் சிலர் சொல்வார்கள் உடன்படிக்கையின் பேழைக்குள்ளாக 3 பொருட்கள் இருந்தன. ஒன்று ஆரோனின் கோல், மற்றொன்று மன்னா, மூன்றாவது கட்டளை என்று சொல்வார்கள். அது பின்னாளின் இலக்கியமாக வருகிறது, முன்னாள் வழக்கமாக இருக்குது. ஆனா எது இருக்குதோ இல்லையோ உடன்படிக்கையின் பேழையினுடைய அந்த கட்டளைகள் அடங்கிய பலகை அங்கே இருக்கிறது என்பதை அதாவது உடன்படிக்கையுடைய அச்சாரமாகவும் ஆணிவேராகவும் இருக்கிறது. அது அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. 11 வாசிப்போமே. குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அனைவரும் தனது பிரிவின் முறைகளை கணிக்காமல் தங்களை தூய்மைப்படுத்தி இருந்தார்கள். லேவிய பாடகர், அதாவது ஆசாப்பு, ஏமான், எதுத்தூன் என்போரின் புதல்வரும் உறவினரும்
மென்துகில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்புரோக்களையும் யாழ்களையும் இசைத்து பலிப்பீடத்தின் கீழ் திசையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களோடு 120 குருக்கள் எக்காலங்களை ஊதிக் கொண்டிருந்தார்கள். எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழிசைத்தார்கள். மேகம் ஆண்டவரின் நிலத்தை நிரப்பிற்று. மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை, ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று. ஓகே, இப்போ 3 லேவிய பாடகர்கள், லேவிய குருக்கள் திருத்துவத்தில் வந்தபோது தங்கள் பிரிவின் முறைமையை கணிக்காமல், ஏன்னா டேர்ம் போட்டு அவங்க பணி செய்வாங்க. அந்த டைம்ல அந்த தூய்மையை கடைபிடிச்சா போதும். அதனால எல்லாரும் ஒட்டுமொத்தமா பிரிவின் முறையை கணிக்காமல் எல்லோரும் ஒட்டுமொத்தமாய் தங்களையே தூய்மை செய்து கொண்டு பாடினாங்க. இப்போ அது ஒரு பகுதி. லேவிய பாடகர், லேவிய பாடகர் நம்ம சொன்ன ஆசாஃப் என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது, அப்புறமேட்டு ஏமான் என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது, எத்தூன் என்கிற ஒரு குடும்பம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அஃபீஷியலா அதிகாரப்பூர்வமாக தாவீதினால் பாடல் குழுவினராக அமைக்கப்பட்டவர்கள். இதுல இரவில் பாடுகிறவர்கள், பகலில் பாடுகிறவர்கள், ஆலயத்தினுடைய திருவடி பாட்டிலே பாடுகிறவர்கள் என்றெல்லாம் பிரிவின் முறையெல்லாம் இருந்தது என்பதை நம்ம முற்பகுதியில் நாம் கண்டோம். அவங்க பாருங்க, மென் துகில் அணிந்து, இவர்களும் இவர்களின் புதல்வரும் உறவினரும் மென் துகில் அணிந்து, அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க. அவங்க யூனிஃபார்ம், அந்த மென் துகில் அணிந்தவர்கள் பாடற்குழுவினர். மென் துகில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்புருக்களையும் யாழ்களையும் இசைத்து. கைத்தாளம் அதுல 2 இடத்துல பார்த்தோம்னாக்க அந்த 5 வரிகள் இல்ல, 2 வரை கைத்தாளங்கள் இருக்கு. இப்போ கைத்தாளம் இசைத்து பாடுவோம்ன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குலமே இருக்கிறது. ஆண்டவருக்கென்று கைத்தாளம் இசைத்து ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு குலமே இருக்கிறது. அவர்கள் மியூசிக்கே கைத்தாளங்கள் தான். கைத்தாளங்களினால் ஆண்டவரை துதிப்பார்கள். எப்படி எக்காலம், எப்படி யாழ் இசை, எப்படி தம்புரு, எப்படி நரமண்டலம் இதெல்லாம் இருக்குதோ அதே போல கைத்தாளம் இசைப்பதும் ஒரு தனி குழுவினர் சிறப்பான முறையில் செயல்பட்டார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த தூயாவி அருங்கொடை இயக்கத்திலே அவர்கள் கைத்தாளம் இசைத்து ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். நம்ம வெக்கப்படாம கூச்சப்படாம தைரியமா நம்ம கைத்தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். அது பழைய ஏற்பாடு செயல்முறை தான். அதே போல எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலால் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. மாட்சியையும் நன்றியையும் செலுத்தினர். ஆண்டவரே, வானலா உயர்ந்தது என்பது மாட்சிமை. ஆண்டவரே, விண்ணத்தோடும் இந்த ஆலயத்துடைய மாட்சிமை மகத்துவம் உமக்கே உரியது என்று நன்றி சொல்லுகிறார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆலயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். நம்மளுக்கென்று வழிபடுவதற்கு ஒரு ஆலயத்தை தந்தாரே, நாடோடியாய் நாம் அழைந்தோம், ஆண்டவரும் நாடோடியாய் இருந்தார். போர்க்களத்திலே புகுந்தோம், ஆண்டவர் நம்மளோடு சேர்ந்து போர் புரிந்தார். போகுமிடமெல்லாம் அவரை தூக்கி சென்றோம், எரித்தார்கள், தண்ணிலே மிதக வைத்தார்கள், ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்தார். நாம் இப்பொழுது குடியிருக்கிறோம், ஆண்டவர் குடியிருக்க ஒரு ஆலயம் வந்துவிட்டது என்று அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களோடு வழிநடந்த இறைவனை, தங்களை வழிநடத்திய இறைவனை நினைத்து பார்த்து அவருக்கென்று அமைக்கப்பட்ட ஆலயத்திற்காக நன்றி சொல்லுகிறார்கள். புகழ் பாடுகிறார்கள். அதுல பாருங்க, எக்காலம் பூதி. எக்காலம் என்பது ஜூபிலி நாட்கள் இல்ல, அமாவாசை முழுமதி நாட்கள் இல்ல, அதே போல சிறப்பு நாட்கள் இல்ல, எக்காலங்கள் ஊதுவார்கள். அந்த எக்காலங்கள் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவி மீட்டி, கைத்தாளம் கொட்டி பாருங்க, இசைக்கருவி மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது இரக்கம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இந்த ஒரு வசனம் அருமையான வசனம், மனதை தொடுகின்ற வசனம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். மனிதர்கள் நல்லவர்களா இருப்பாங்க, சில நேரத்துல கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எக்காலத்தும் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆல்வேஸ் குட். தோப் என்கின்ற அந்த எபிரேய சொல்லானது நன்மைத்தனம் மிகுந்தவராய் இருக்கிறார். தோப் என்றால் நல்லவர் என்று அர்த்தமாகும். தோப் என்றால் நல்லவர் என்று அர்த்தமாகும். ஆண்டவர் நல்லவர். நண்பன் என்னங்க? கெடுதல் செய்ய நினைக்காத அற்புதமான வார்த்தை. யாருக்கும் எத்தீங்கும் நினைக்காமல் எல்லோரும் மகிழ்ச்சியாய் எல்லோரும் நலமாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த நல்லது என்பது. யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது,
எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதான் ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். தன் பிள்ளைகளில் ஒருவரேனும் அழிந்து போவதை அவர் விரும்புவதே கிடையாது. தன் பிள்ளைகள் ஒருவரேனும் பசியோடு இருப்பதை அவர் விரும்புவதே கிடையாது. அதனாலதான் செகுவேரா அழகாய் சொன்னார், அநீதியை கண்டு பொங்கும் கடல் என நீ பொங்கி எழுந்து போராட துணிந்தாய், நீயும் என் தோழன் தான் என்று அவர் சொல்வார். அப்ப நன்மைத்தனத்திற்காக நாம் எல்லாரும் ஒன்றாய் புறப்பட்டு போகணும் என்றால் நாமும் நல்லவர்கள் தான். நன்மைத்தனத்தை நாடுவோம் என்றால், நன்மைத்தனத்தை பிறகு கொடுப்போம் என்றால், நன்மைத்தனத்திற்காக உயிரையும் கொடுக்க சித்தமா இருக்கிறோம் என்று சொன்னால், அதுவும் கடவுளுடைய தன்மையில் பங்கெடுப்பதுதான். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஏன் நல்லவர்? அவர் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்றாங்க, என்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றும் உள்ளது அவர் இரக்கம். இரக்கம் என்பதற்கு மெர்சி என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பொருள் இருக்கிறது. அந்த மெர்சி என்பது எசேட் என்கின்ற எபிரேய சொல்லினுடைய விளக்கமாகும். எசேட் என்றால் ஒரு தாய்மைக்குரிய அன்பு, ஒரு காதலிக்குரிய அன்பு. காதலி தன் காதலனுக்காக உருகி 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 பாசத்தினாலே தவித்து போய் நிற்கிற ஒரு அன்பு இருக்கிற அது எசேட் என்று சொல்வார்கள். உடன்படிக்கையின் நட்பு. பிரமாணிக்குமே தவறி போனாலும் கூட நான் முன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அந்த பிரமாணிக்கமாய் வாழ்கிற ஒரு அருமையான அன்புதான் அந்த எசேட் என்ற வார்த்தையாகும். அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். அதே போல பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லுவார், திருத்தந்தை அவர்கள், இந்த இரக்கம் என்பது என்ன? உன் காலிலே வலி, ஆனால் என் உள்ளத்திலே அது உணர்கிறேன், என் உள்ளத்தில் அந்த வலி தெரிகிறது என்பதுதான் உண்மையான வலி. உன் காலிலே இருக்கின்ற வலியினுடைய வேதனையை என் உள்ளத்தில் உணர்கிறேன் என்றால் அதுதான் இரக்கம் என்பதாகும். இரக்கம் என்பது அதுதான் இரக்கம் என்பதாகும். அதான் ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் உள்ளது அவரது இரக்கம். எல்லாருடைய வேதனையும், எல்லாருடைய வலிகளையும், எல்லாருடைய துன்பங்களையும், எல்லாருடைய சுகங்களையும் தனக்குள்ள சுமந்து நிவாரணையாய் வருகிறாரு, வலி நிவாரணையாய் வருகிறாரு. அதுதான் ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. அதுதான் ஆண்டவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றும் உள்ளது அவரது இரக்கம். ஏன்னாக்க அவங்க நடந்தாங்க, 2000 வருஷம் நடந்தாங்க. 2000 வருஷம் வேதனை, 2000 வருஷம் கண்ணீர், 2000 வருஷம் துன்பம், துயரம், அனாதையா, எடுப்பார் கைப்பிள்ளையா, வரம்பரம் அடிச்சு உதச்சி அடிமைகளா இழுத்து சென்று தவித்து போன ஒரு நேரங்களிலே ஆண்டவர்களுக்கு துணையாய் இருந்தார். அந்த துணையை நினைத்து பார்த்து சொன்னார்கள், ஆண்டவர் நல்லவர். மற்ற மனிதர்கள் எல்லாரும் எங்களுக்கு தீமை செய்த போது அவர் எங்களுக்கு நன்மை செய்தார். அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது இரக்கம். எங்களுக்கும், எங்க பிள்ளைங்களுக்கு, எங்க பேரப்பிள்ளைங்களுக்கு, பேரப்பிள்ளைங்களுடைய பேரப்பிள்ளைங்களுக்கு, அதன் தலைமுறை தோறும் ஆண்டுடைய இரக்கம் உண்டு என்று சொன்னார்கள். அதான் என்றும் உள்ளது அவரது இரக்கம். எக்காலத்துக்கும் புரியுது அவருடைய இரக்கம் என்று சொல்லி இந்த பகுதியில் ரொம்ப அழகா அந்த ஒற்றை வார்த்தையில அருமையா பாடுறாங்க. அது ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன். 1 குறிப்பேடு 16:34 வாசிப்போமே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதே போல குறிப்பேடு 7:3 வாசிங்களேன். நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் கண்டபோது தலையில் முகம் குப்புற விழுந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். ஓகே, எஸ்ரா 3:11 வாசிங்களேன். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி, ஆண்டவர் நல்லவர், ஏனெனில் அவரது பேரன்பு இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினார்கள். ஓகே, கடைசியா ஒரு வார்த்தை, திருப்பாடல் 100:5 வசனம். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஓகே, இன்னும் திருப்பாடல் 106:1, 107:1, 116:1, 136:1, எரேமியா 33:11 ஆகிய பகுதிகளிலும் இதே வசனம் வருகிறது. ஆண்டவர் என்றென்றும் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அது அந்த வார்த்தை ரொம்ப அழகான, இஸ்ராயல் மக்களின் இதயங்களிலே பொறிக்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். இப்ப 14 வசனம் வாசிங்களேன். மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை, ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று. மேகம் என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை குறித்து காட்டுகிறது. எப்படி பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை நூலிலும் அல்லது லேவியர் புத்தகத்திலும் எண்ணிக்கை நூலிலும் மோசே உள்ளே சென்று ஆண்டவரோடு உரையாடும் போது மேக மண்டலம் மூடி கடவுளின் மாட்சிமை அந்த இடத்தை நிரப்பிற்றோ, அங்கே யோசுவா காவலாளியாக நின்றாரோ, அதை போன்ற அதே அனுபவத்தை இஸ்ராயல் மக்கள் இப்படி பெறுகிறார்கள். நல்லா கவனிச்சிங்க. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் எப்பொழுது என்பதை நன்றாக விளக்கி சொல்லி இருக்கோம். ஐநூலுடைய காலகட்டம் எப்படி என்று நமக்கு தெரியும்.
இப்ப வந்து ரொம்ப அழகா பொருத்தி பார்க்கிறார். இங்க நடக்கிறது கோயிலினுடைய இது வந்து வேற ஒண்ணு இல்லைங்க. அந்த உடன்படிக்கையின் பழையின் மீது இறங்கி வந்த அதே ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின் மேல் இறங்கி வருகிறார். அதே போலவே இதுவும் புனிதமும் மாட்சியும் மிகுந்த ஒரு இடமாக மாறுகிறது என்பதை ஆசிரியர் சொல்லாமல் சொல்லி சுட்டி காட்டுகின்றார். உதாரணத்திற்கு விடுதலை பயன் நூல் 40ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிப்போம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று, ஆண்டவரின் மாட்சியை திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் தங்கியிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. அதான் அந்த சந்திப்பு கூடாரத்தை மேகம் வந்து நிழலிட்டது. நல்லா கவனிங்க. இது எங்கனமாகும், நான் கடவுளை அறியேனே என்று கேளும்போது வானத்தூர் என்ன சொல்றாரு? தூய ஆவி உம்மில் நிழலிடும். நிழலிடும். அந்த மேகம் வந்து உம்மில் நிழலிடும். ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளின் மகன் எனப்படும். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதராய் இருப்பார், கடவுளின் ஆட்சியை அவர் எடுத்துக்கொள்வார். இதுதான் வந்து அழகான ஒரு செய்தி. அப்ப அந்த மேகம் என்பது கடவுளின் பிரசன்னம் வந்து அவர் வந்து மூடிக்கொள்கிறது. இந்த இடத்துல வந்து கடவுளுடைய மேகம் வந்து மூடிக்கொள்வதனால் குருக்களால் அங்கே நிற்க முடியாமல் போயிற்று என்று சொல்கிறார்கள். இப்ப வந்து இன்னொரு செய்தி சொல்றேன். வந்து மேகம் என்பது இறை பிரசன்னம், யாவே இறைவனின் பிரசன்னத்தை அடையாளமாக சுட்டி காட்டுகிறது. இதற்கு முன்பாக இஸ்ராயல் மக்கள் கானான் நாட்டிற்குள்ள வருவதற்கு முன்பாக பாகால் என்கிற கடவுளை ரைடர் ஆஃப் த கிளவுட்ஸ், மேகங்களின் மீது பயணம் செய்கிறவர் என்றுதான் அடைத்தார்கள். அப்படி பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த அடைமொழியை தனது அடைமொழியை மாற்றிக்கொண்டு மேகங்களின் மூலமாக தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிற என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அது ஒரு சின்ன ஒரு இணைப்பு செய்தியாக சொல்கின்றோம். அந்த வகையிலே இறைவனுடைய மாட்சி கடவுளுடைய இல்லத்தை நிரப்பெற்று எதன் வழியாய்? மேகத்தின் வழியாய், மேக மண்டலங்களின் வழியாய், மேக மாட்சியின் வழியாய் அந்த இல்லம் கடவுளுடைய இல்லமாய் மாறியது. குறிப்பேடு 2ஆம் நூல் அதிகாரம் 5. இவ்வாறு சாலமோன் செய்து வந்த ஆண்டவரின் இல்லப் பணி முடிவுற்ற போது அவர் தம் தந்தை தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்தவற்றை எல்லாம் கொண்டு வந்து பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கடவுள் இல்லத்தின் கருவூலங்களில் வைத்தார். பின்பு சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீயோன் என்ற தாவீதின் நகரிலிருந்து கொண்டு வருவதற்காக இஸ்ரேலின் பெரியோர், எல்லா குல தலைவர்கள், இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள் ஆகியோரை எருசலேமில் ஒன்று கூட்டினார். அவ்வாறே இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் 7ஆம் மாத திருவிழாவின் போது அரசர் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்த பின் பேழையை எடுத்து அதையும் சந்திப்பு கூடாரத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தனர். லேவிய குருக்களே அவற்றை கொண்டு வந்தனர். சாலமோன் அரசரும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் பலியிட்டனர். அவ்வாறே குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறை ஆகிய திருத்தூயகத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபுகளின் இறக்கைகளுக்கு கீழே வைத்தனர். கெருபுகள் பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் தங்கள் இறக்கைகளை விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பேழையின் தண்டுகள் நீளமாயிருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையில் பேழைக்கு முன் தெரிந்தன. ஆனால் வெளியிலிருந்து காண இயலாது. பேழை இன்று வரை அவ்விடத்திலேயே இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே இவர்களுக்கு கொடுத்திருந்த 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை. குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களது பிரிவின் முறைகளை கணிக்காமல் அனைவரும் தங்களை புனிதப்படுத்திக் கொண்டனர். லேவிய பாடகர், அதாவது ஆசாப், ஏமான், எதுத்தோன் என்போரின் புதல்வரும் உறவினரும் மென்துகில் அணிந்து கைத்தாளங்களையும்
தம்புருகளையும் யாழ்களையும் இசைத்து பலிபீடத்தின் கீழ்த்திசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு 120 ஆசாரியர் எக்காளங்களை ஊதிக் கொண்டிருந்தனர். எக்காளம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்காளம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி, ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழிசைத்தனர். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதை தொடர்ந்து சாலமோன் பேசுகின்றார். அரசர் என்ற முறையிலே அனைத்தையும் செய்து முடித்தவர் என்ற தொனியிலே அவர் பேசுகின்றார். அவர் பேசுகின்ற பேச்சு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நாடோடிகளாய் இருந்தபோது நான் நாடோடியாய் இருந்தேன், பாலைவனத்தில் அலைந்து திரிந்த போது உங்களோடு பாலைவனத்தில் அலைந்து திரிந்தேன், போர்க்களத்திற்குள்ளாய் நீங்கள் புகுந்த போது நானும் போர்க்களத்துக்குள்ளாக நான் உங்களோடு வந்தேன்,